வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி சிம்பிளாக எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கட் அவுட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண வாட்டி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு அவுட்லைன் செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன அவுட்லைன் வேணுமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உங்களுக்கு நிறையா லேஅவுட்ஸ் அவுட்லைன் கலர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் என்ன கலர் நீங்கள் அவுட்லைனுக்கு செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லைன் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து 0ல் கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எகைன் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே நான் இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாம் வரும். யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி இமேஜ் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணுங்கள். 4:5 ரேஷியோ இருக்கும். அதை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு பிப் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃப்ளவரும் உங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிப் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் ஷேடோ பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நான் ஷேடோ மாதிரி செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துட்டு கீழே உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஹாப்பி பர்த்டேன்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை நேமை மட்டும் மென்ஷன் பண்ணுறதா இருந்தாலையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது வேறு விஷயம் தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அமிதா பைஜன் நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. பக்க டபிள்யூ ஆப்ஷன் இருக்கும். அதில் டிஃபால்ட்டாக இருக்க எனி ஃபாண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அங்கே ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் பண்ணி ஃபாண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனி ஒன் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கீழே ஷேடோ மாதிரி செட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அந்த இடத்துல இதை வந்து கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. சென்டரில் டெக்ஸ்ட் வந்து இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு எகைன் ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி மறுபடியும் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு அந்த பிப் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பட்டர்ஃப்ளை பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இந்த லெட்டர்ஸ் மேலே உங்களோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மேலே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். காப்பின்னு இருக்கும். காப்பி பண்ணிவிட்டு இந்த பக்கம் இருக்க லெட்டர் மேலேயும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை பட்டர்ஃப்ளை வேணுமோ அத்தனை பட்டர்ஃப்ளையை காப்பி பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. இப்போது ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் மட்டும் கலர் கரெக்ஷன் மட்டும் பண்ணிடலாம். ஸோ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்னாப்சீட் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு டூன் இமேஜ்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒவ்வொரு செட்டிங்காக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்கள் ஃபோட்டோஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஒவ்வொன்றையும் செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். போர்ட்ரைட்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் லைட்டாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்கின் ஸ்மூத்துன்னு வரும். ஸோ ஸ்கின் ஸ்மூத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.